கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலேயே சீடர்கள் இயேசுவிடம் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று ராவுணவின் பொழுது அவர்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கின்ற பொழுது கேட்கின்றார்கள். என்ன காரணம், என்ன அவசரம்? தந்தையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆன்மீக தாகம் இருக்கின்றதா, அல்லது நான் இந்த ராவுணவு முடிந்த பிற்பாடு நான் உயிர்விட வேண்டும், இறைவனுடைய மாட்சியை காண வேண்டும், பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது, இவ்வளவு நாட்கள் எங்களோடு இருந்தவர் இறக்கப் போகின்றார், சரி இறந்து ஒழியட்டும், இதற்கு முன்பாக இவரிடமிருந்து நாம் இறைவனை அறிந்து கொள்வோம் என்கின்ற சிந்தனையோடு கேட்கின்றார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. இருப்பினும் அவர்கள் நாங்கள் தந்தையை பார்க்க வேண்டும், ஏனென்றால் கடவுளை முதலாக தந்தை என்கின்ற ஒரு உறவை கொடுக்கின்றார், ஒரு நெருக்கத்தை கொடுக்கின்றார். இந்த அளவுக்கு இவர் இறைவனை அறிந்திருக்கின்றார் என்றால் நிச்சயம் இவரால் இறைவனை நமக்கு காட்ட முடியும் என்கின்ற ஒரு ஆசையோடும் தாகத்தோடும் தான் இவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது பிலிப்பு தந்தையை காட்டும், அதுவே எங்களுக்கு போதும் என்கின்றார். இவ்வாறு கேட்கின்ற அளவுக்கு பிலிப்புக்கு இந்த ஆன்மீக தாகவும் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு எங்களுடைய மூதாதையர்களெல்லாம் பார்க்க முடியாத கடவுளை நாங்கள் பார்த்தாக வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் இந்த மனிதரிடத்தில் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவரில் இருக்கின்ற இறைவனை கண்டு கொள்வதற்கு மறந்து விடுகின்றார். இயேசுவை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கண்முன்பாக இருக்கின்ற இறைவனை அறிந்து கொள்வதற்கும் அவர் மறந்து விடுகின்றார். ஏனென்றால் இயேசு என்பவர் யார்? இறைவனுக்கு உருவம் கொடுப்பவராக இருக்கின்றார். 3 கடவுளாக இருக்கின்ற ட்ரினிட்டி, இந்த 3 கடவுளையும் இன்றைய நற்செய்தி அழகாக எடுத்திருக்கின்றது. நான் அவருக்குள்ளும் அவர் என்னுள்ளும் இருக்கின்றார், அவர்தான் என்னுள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை தெளிவாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். இது எப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பு என்றால், இந்த 3 கடவுளும் எப்படிப்பட்ட ஒரு பிணைப்பில் இருக்கின்றார்கள் என்பதை அவர்களுக்கு இயேசு அறிவிக்கின்றார். இவற்றை இவர்கள் உணர்ந்து கொண்டார்களா, கண்டு கொண்டார்களா என்றால், எப்பொழுது இவர்கள் மாட்சியை கண்டு கொள்கின்றார்களோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் விடுகின்ற பொழுது இவரே மெய்யாகிய இறைவன் என்று சிலுவையின் அடியில் இருக்கின்ற ஒரு சாதாரண யூதன் கூட அறிந்து கொள்கின்றானோ, அப்படிப்பட்ட நிலையில்தான் இவர்களும் அறிந்து கொள்கின்றார்கள், இறைவனுடைய மாட்சி காண்கின்ற பொழுது. இன்று இந்த சீடர்கள் தாமதமாக அறிந்து கொண்டாலும் தங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இறைவனை பிறருக்கு அறிவிக்கின்றார்கள், இறைவனுடைய செயலாற்றலை பிறருக்கு செயல்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இன்று நாம் நம்மில் இருக்கின்ற இறைவனை பிறருக்கு காண்பிக்கின்றோமா? என்னில் இருக்கின்ற இறைவன் நான் அவரோடு இணைந்த நிலையில், பிணைந்த நிலையில் நான் அவரோடு செயலாற்றுகின்றேனா என்பதுதான் இன்றைய நற்செய்தி நம்மை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் எந்த அளவுக்கு இணைந்திருக்கின்றார், நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்த வண்ணமாக இத்திருப்பலியிலே ஒரு வரம் வேண்டி இறைவனை மன்றாடுவோம்.